சென்னை அமைந்தகரை அருகே டிவி சத்திரத்தில் நடந்த கொலை தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அதிமுகவைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மக்கள் நடமாட்டமுள்ள பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ரவுடியாக இருந்த ராஜ்குமார் தற்போது திரும்பி வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. தந்தை கொலைக்கு பழிவாங்கி 17 ஆண்டுகள் கழித்து ராஜ்குமாரை கொன்றதாக கைதான நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலை தொடர்பாக கல்லூரி மாணவர் சிறார் உட்பட 3 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், விவரம் என்ன? சென்னையில் அதிமுக பிரமுகரும் ரவுடியுமான புல்கான் என்கிற ராஜ்குமார் நேற்று மதியம் 8 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது அந்த பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தனது வீட்டின் முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய புல்கான் எனப்படக்கூடிய ராஜ்குமார் மதிய வேளையில் தனது வீட்டின் முன் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த போது அப்போது வந்த 8க்கும் மேற்பட்ட நபர்கள் திடீரென அவர் மீது தாக்குதல் நடத்துவதும் கத்தியால் தாக்குதல் நடத்துவதும் அதிலிருந்து அவர் தப்பி ஓடுவதும் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி பெரும் பதவிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகர் முதல் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் என்கிற புல்கான். இவர் பி கேட்டகரி ரவுடியாக டிபி சத்திர காவல் நிலையத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இவர் மீது தற்போது 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தான் இவர் அதிமுகவிலும் பிரமுகராக அப்பகுதியில் செயல்பட்டு வருகிறார். இவரது தாய் விஜயா பகுதியில் வட்ட பொறுப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்று மதியம் தனது வீட்டின் முன்பாக இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த போது அப்போது வந்த 8க்கும் மேற்பட்ட நபர்கள் திடீரென அவர் மீது கத்தியால் தாக்குதல் நடத்துவதும் அதிலிருந்து அவர் தப்பி ஓடும்போது சுமார் 3 தெருவுகள் தள்ளி ஒரு வீட்டினுள் நுழைந்த போது வீட்டினுள்ளே வைத்து அந்த குடும்பத்தின் கண் முன்னாலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்க இந்த சம்பவம் தொடர்பாக யுவனேஷ், சாய்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 நபர்கள் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டிபி சத்திரம் போலீசாரால். இதில் கைது செய்யப்பட்ட யுவனேஷுடன் விசாரணை மேற்கொண்ட போது கடந்த 2008ஆம் ஆண்டு தனது தந்தை செந்தில்குமார் என்பவரை தற்போது கொலை செய்யப்பட்ட புல்கான் என்கிற ராஜ்குமார் படுகொலை செய்ததாகவும் அதற்கு பழிவாங்குவதற்காக 17 ஆண்டுகள் காத்திருந்து தற்போது அதனை நிறைவேற்றியதாகவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய மற்ற 6 நபர்களை 4 தனிப்படைகள் அமைத்து டிபி சத்திரம் போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்த கொலைக்காட்சி சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்கு நன்றி அன்பரசன்.